ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு நிமிடம் இப்போதும் கூட இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் மன்றாட போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மத்தில் இருக்கிற சகோதரி ஆனிடேவ் ஜெயக்குமார் வந்து ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட எங்களை தாழ்த்தி உங்க கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் போது கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் கூட கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விசையாக கர்த்தாவே நாங்கள் உண்மையை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கருத்துக்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலேயும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகள் நமக்கு யூடியூப்பில் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம்களை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் வண்ணாரப்பேட்டையை சார்ந்த சவுன் ஜாய்சிங் அவர்கள், ரமணி ஜாய்சிங் அவர்கள், அவருடைய அன்பு பிள்ளைகள் ஜீவா டேவிட், பியூலா டேவிட், ஜோஷ்வா சாம் லெனின் அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களை அளவில்லாமலே ஆசீர்வதிப்பாராக. இது இல்லாமல் நம் சில கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். நம்முடைய எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக 4 ஜோன்களிலே நம் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலேயும் சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தேரடி அருகில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலில், அது ஏகவள்ளி அம்மன் கோயில் தெருவில் இருக்கிறது, அதில் ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறோம். 4வது வாரம் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்துள்ள எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். 5வது புதன்கிழமைகள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சூளைமேடு பகுதியிலே அற்புதராஜ் ஸ்கூல் அல்லது பில்கிரிம் லூதரன் சர்ச் இதில் நாங்கள் நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்போம். இதற்காக ஜெபியுங்கள், வந்து பங்கு பெறுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவிசேஷம் போதிக்கப்பட்டு தனி ஜெபம் செய்து நாங்கள் அனுப்புகிறோம். இதை ஞாபகத்தில் வைத்திருங்கள், இவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியிலே நம்ம மத்தியில் இருக்கிற மகன் ரிச்சர்ட் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். அதை வாசித்த பின்பு சகோதரன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து ஜெபித்து முடிப்பார்கள். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேத பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்பதே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பேன் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே கர்த்தர், இந்த 2வது புதன்கிழமை மீட்டிங்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த நிகழ்வின் மூலமாக
சந்திக்கிறதுக்கு கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். வார்த்தை தொனிக்கட்டும், வார்த்தைக்கு இருக்கிற தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் அபிஷேகம், வார்த்தையின் நிறைவு எங்கள் உள்ளத்திலும் எங்கள் வீட்டிலும் காணப்பட கிருபித்தார். கர்த்தர் பேசுவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எம்பிடி ஜனங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, ஒயிட் வாஷ்ட் செப்பல்கர்ஸ். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, ஒயிட் வாஷ்ட் செப்பல்கர்ஸ். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பா இருக்குது. இதை தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான மகன் மிஸ்டர் ரிச்சர்ட் சாலமன் அவர்கள் வசனத்தை படித்தார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அவங்க படிச்ச வசனம் எதுன்னு சொன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 27, 28 படித்தாங்க. அதன் அடிப்படையில ஒரு 7 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் அதை படித்து முடிப்போம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட லெந்து நாட்களாக இருக்குது. சுய பரிசோதனையின் நாட்களாக இருக்குது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்கிற நாட்களாக இருக்குது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுகிற ஒரு நாட்களாக இருக்குது. வசந்த காலமாக அது காணப்படுகிறது. இன்னைக்கு 7 காரியங்களை இல்லைன்னா 7 குற்றச்சாட்டுகளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். சில காரியங்களை நாம் செய்கிறோம், சில காரியங்களை செய்ய மறுக்கிறோம், விட்டு விடுகிறோம். எதெல்லாம் செய்கிறோம், எதெல்லாம் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த லெந்து நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு தற்பரிசோதனையின் நாட்களாக, செல்ஃப் எக்ஸாமினேஷன், அது அமையும் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் 7 காரியங்களை சொன்னது. குற்றச்சாட்டுகளை வைக்கிறது ஒரு மனுஷன் அல்ல, ஒரு சீஷன் அல்ல, ஒரு அப்போஸ்தலர் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு போதகர் அல்ல, ஒரு மேய்ப்பர் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனே இதை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்னொன்னா பார்க்கலாம். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். முதல் காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13வது வசனம். எல்லா வசனமும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஆரம்பிக்கும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, அப்படிதான் ஆரம்பிக்கும். அது முதல் குற்றச்சாட்டு அதுல வைக்கப்படுகிறது. வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு ஐயோ. அவங்கள கூப்பிடும் போது எப்படி சொல்றாருன்னா, மாயக்காரர், பீப்புள் ஆஃப் ஹிப்போக்ரசி. அவங்க மேல வைக்கிறது முதல் என்னன்னு சொன்னா, பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. இதுக்கு நானும் நீங்களும் இருக்கிறோமா? கர்த்தர் அங்க சொல்ற காரியம், பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். யூ ஆர் லாக்கிங் ஹெவன்ஸ். பரலோகம் திறந்திருக்கிற ஒரு இடமா இருக்குது. கர்த்தருக்கு யார் சித்தமோ, யாரை கொண்டு போக சித்தம் வைத்திருக்கிறாரோ, ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் உள்ள கொண்டு போகிறார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோகத்தை பூட்டுறமா, பூட்டுறவர்களா இருக்கிறோமா, இல்லைன்னா பரலோகத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களா இருக்கிறோமா? முதல் கேள்வி அதுதான், குற்றச்சாட்டு அதுதான். பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். அதோட சேர்த்து அவர் சொல்றது என்னன்னா,
நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை அதில் பிரவேசிக்க செய்வதும் இல்லை. இன்னைக்கு இதுல நம்ம இருக்கிறோம். யாருக்காவது இடையூறா இருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துக்கு வருகிறவர்களுக்கு நானும் நீங்களும் என்னைக்காவது இடையூறா இருந்திருக்கிறோமா? தவறான ஒரு வாழ்க்கை, தவறான ஒரு பேச்சு, தவறான ஒரு நடவடிக்கை, இஷ்டம் போல இருக்கிற ஒரு வாழ்க்கை, ரகசிய தொடர்புகள், ரகசிய பாவங்கள், வெளியே இன்னும் தெரியாது. நான் இருந்திருக்கிறேனா? பரலோகத்தை பூட்டுகிறவனாக இருந்திருக்கிறேனா? நான் பிரவேசிக்கிறது இல்லை, மற்றவங்களை பிரவேசிக்க விடுறதும் இல்லை. கர்த்தர் விருப்பம் என்ன தெரியுங்களா? நானும் பிரவேசிக்கணும், மற்றவங்களையும் பிரவேசிக்க வைக்கணும். ஆயத்தப்படு, உன்னோட கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாக கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 24வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. அதுலயே தான் ஆரம்பிக்கிறார் பாருங்க. முதல்ல சொன்னது மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இப்ப சொல்றதும் அதுதான். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். ஆக்கினை போது பனிஷ்மெண்ட். ஒரு பக்கம் நடக்கிறது என்ன? பார்வைக்கு நீண்ட ஜெபம். ஜெபம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஜெபம் பண்றது நல்லது தானே. ஜெபம் பண்ணாம இருந்தாதான் தப்பு, ஜெபம் பண்ணாம இருந்தாதான் பாவம். ஆனா இங்க சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றீங்க, அது வரைக்கும் கரெக்ட். ஆனா ரெண்டாவது என்ன செய்றீங்கன்னா, விதவைகளின் இல்லைன்னா ஆதரவற்றவர்களின் கைம்பெண்களின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். யூ ஆர் டெஸ்ட்ராயிங் தேர் ஹவுசஸ். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜெபம் பண்றது நல்லதுதான், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றது இன்னும் நல்லது. ஆனா வீடுகளை பட்சித்து போடுறதுன்றது ரொம்ப ஆபத்தானது. நான் சிலரை பத்தி பார்த்துருக்கிறேன். சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் அந்த ஆள் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்குன்னு வராரு, வந்து போன பிறகு எங்க வீடு அப்படியாக பாழான ஒரு எருக்களம் போல மாறிடும். எதையாவது வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. எனக்கும் என் கணவனுக்கும் ஒரே சண்டையா இருக்கும், எங்களுக்கும் எங்க பெற்றோருக்குடைய ஒரே போராட்டமா இருக்கும். இது எதை காட்டுதுன்னு சொன்னா, ஜெபம் பண்றதுக்கு தான் வராங்க, ஊழியம் செய்யறதுக்கு தான் வராங்க, அது வரைக்கும் கரெக்ட். அப்புறம் என்ன நடக்குது? கோல் மூட்டிட்டு போயிடுறது, தூண்டி விட்டுட்டு போறது, சும்மா இருந்தவங்கள கிளப்பி விட்டுட்டு போறது, எதையாவது ஒண்ணு சொல்லி குடும்ப சமாதானத்தை கலைச்சிட்டு போயிடுறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கே ஒரு பெண் வந்து, எங்க ஊழியத்தில் இருக்கிற பெண் வந்து சொல்லுச்சு, ஏன் பயமா இருக்குது யாரையும் வீட்டு உள்ள விடுறதுக்கு. ஆனா உங்களுடைய ஊழியம் அப்படி இல்லை. நீங்க வந்தீங்கன்னா வேத வசனத்தை கொடுப்பீங்க, ஜெபிப்பீங்க, ஒரு டீ இருந்தா முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. 10 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். destruction of the house. முதல்ல பரலோகத்தை பூட்டி போடுறீங்க, ரெண்டாவது வீடுகளை பட்சிக்கிறீங்க. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்த வசனம் மத்தேயு 23வது அதிகாரம் அடுத்த வசனத்துல 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. மீண்டும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாய் மாற்றும்படியாக நீங்கள் அவனை சமுத்திரத்துக்கும் பூமிக்கும் நீங்கள் திரிந்து நடந்து திரிகிறீர்கள். ஆனா அவனை மார்க்கத்தானாய் மாற்றாதபடிக்கு அவனை ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஒரு பக்கம் நல்லது, சமுத்திரத்துக்கு இல்லைன்னா பூமியிலே சுற்றி திரிகிறது நல்லது. ஏன் சொன்னா, இயேசுவான சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்க சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சீஷராக்குங்கள் சொன்னார். அதுக்கு தான் இதை செய்யறாங்க. செய்யறன்னா உங்கள் மார்க்கத்தானாய் மாற்றும்படியாக, இல்லைன்னா அவனை கிறிஸ்தவனாக, கர்த்தருடைய பிள்ளையாக, ஊழியக்காரனாக
மாற்றும்படியாக நீங்க என்ன செய்றீங்கன்னா, சமுத்திரத்துக்கும் பூமிக்கும் சுற்றி திரிகிறீர்கள். அது வரைக்கும் நல்லது. யூ ஆர் ரோமிங் அபவுட் இன் ஆர்டர் டு பிரிங் பீப்பிள் டு கிரைஸ்ட். கர்த்தரிடத்துல கொண்டு வர்றதுக்கு செய்றீங்க. இல்லைன்னா ஊழியத்தை செய்றீங்க. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறீங்க. ஆனா 2வது என்ன செய்றீங்கன்னா, அவனை மார்க்கத்தானாய் மாற்றும்படியாக மாத்திரம் அல்ல, இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பாருங்க, அவனை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா அதுக்கு பிறகு இரட்டிப்பான நகரத்தின் இல்லைன்னா நரகத்தின் பாதாளத்தின் மகனாக மாற்றி விடுகிறீர்கள். சொல்ல போனா அவனை முழுமையாக நீங்க ரட்சிக்கல. சுற்றி திரியறதோட இருக்குது, தேடி கண்டுபிடிக்கிறதோட இருக்குது. அதுக்கு பிறகு அவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தாம ரெட்டிப்பாய் நரகத்தின் மகன். பாருங்களேன், நரகத்தின் மகனாலே மோசம்தான், பீப்புள் ஆஃப் ஹெல். ஆனா இங்க ரெட்டிப்பாய் மாத்துறீங்களாம். வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. ஆவியானவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஊழியத்தை பத்தி. இது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஆனா நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்யறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் யாரையும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மட்டும் என்னைக்கு மாத்திரவே கூடாது. இல்லைன்னா நம்மளால யாரும் பாதாளத்தின் வல்லமைக்கோ பிசாசுக்கோ இல்லை நரகத்துக்கோ நம்மால யாரும் போயிடக்கூடாது. நம்முடைய தொடர்புகள்லாம் எப்படி இருக்க கொஞ்சம் பார்க்கலாம். தீய நோக்கம் பாவம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. தீய நோக்கம் பாவம். இன்னைக்கு நானும் நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தருடைய வல்லமை மாறுதல்களை ஜனங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருது. யாரோட தொடர்பு, யாரோட சிரித்து பழகுறோம், யார் வீட்டுக்கு எதுக்கு போறோம், சபைக்கு எதுக்கு போறோம், யாரை பார்க்கறதுக்கு, யாரோட பேசுறதுக்கு. ஒருவேளை நீ ஆவிக்குரியவனா இருக்கலாம், ஆனா அவங்க ஆவிக்குரியவர்களா இல்லைன்னு சொன்னா அப்ப அவங்கள ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மகளாக மாற்றி விடுகிறோம். தவறான ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன், இச்சைகளை தூண்டுகிற காரியங்கள், மொபைல் போன்ஸ், செல்போன்ஸ் ரெட்டிப்பாய் நரகத்துக்கு கொண்டு செல்லுகிறவர்களாக காணப்படுவோம். செல்போன்ல எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்புறது நல்லது தான். நல்ல காரியங்களை அனுப்புனா நல்லது, வசனங்களை அனுப்புனா நல்லது. ஆனா வேறு விதமான காரியங்களை, தவறான காரியங்களை, லௌகீக இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை ஒருவேளை செய்வோம்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றார். 4வது ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 23 இப்படி சொல்லுது, மாயப்பாரராகிய வேத பாரகரே பரிசேயரே ஐயோ. ஏன் ஐயோன்னு சொன்னா, நீங்கள் வர்த்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசம பாகம் செலுத்துகிறீர்கள், ஆனால் இன்னொரு பக்கத்துல என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்த்தா, நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட விசேஷித்துகளாகிய இரக்கம், விசுவாசம், அதே நேரத்தில் நீதி, இவைகளையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். தசம பாகம் ஒரு பக்கம் செலுத்துறேன் அப்படிதான் இருக்குது. நானும் செலுத்துறேன் தசம பாகம். வெந்தயத்துல செலுத்துறோம், ஒத்தலாமில் செலுத்துறோம், சீரகத்துல செலுத்துறோம். எது கிடைக்குதோ எல்லாத்திலுமே என்ன வருமானம் வருதோ அதுல இருந்து தசம பாகம் காணிக்கை தேவனுக்காக செலுத்துகிறோம். நீங்கள் இவைகள் எல்லாம் தசம பாகம் செலுத்துறீங்க. ஆனாலும் நியாயப்பிரமாணத்தில் போதிக்கப்பட்ட விசேஷங்கள்னு சொல்லி 3 இருக்குது. விசுவாசம், நீதி, இரக்கம், இவைகளை விட்டு விட்டீர்கள். இந்த 3த்தையும் விட்டீங்க. இல்லைன்னா நிறைய பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன், நியாயப்பிரமாணம் இப்ப நமக்கு கிடையாது பிரதர் அப்படி சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது. இயேசுவானவர் வந்த பிறகு நியாயப்பிரமாணம் போயிடுச்சு. இல்லைங்க, இயேசுவானவரே நியாயப்பிரமாணமா வந்திருக்கிறார். அதுதான் காரியம். போகல. த லா, அதுதான் நியாயப்பிரமாணம். த லான்றது இப்போ த லார்டா மாறிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
இயேசுவானவருக்குள்ளாக இது 3 இருக்குதா இல்லையா? விசேஷங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. கேட்டியில இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கப்படலாம். நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க விசேஷங்கள் என்ன? ஒரு கொஸ்டினா கூட வரலாம். நீதி இருக்குது, இரக்கம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. இயேசுவானவருக்குள்ளாக இது 3 அடங்கி இருக்குது. அவர்தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பழசுங்க, இப்போ இருக்கிறது நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, இல்லைங்க. நியாயப்பிரமாணத்தின் மொத்த உருவமாக இயேசுவானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே காணப்படுகிறார். அவருக்குள்ளாக நீதி இருக்குது, அவருக்குள்ளாக இரக்கம் இருக்குது, 3வது அவருக்குள்ளாக விசுவாசம் இருக்குது. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் விசேஷமாய் காணப்பட்டது. அதனாலதான் சொல்றாரு, அங்க நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்க, ஒருத்தலாமில்ல கொடுக்குறீங்க, வெந்தயத்துல கொடுக்குறீங்க, சீரகத்திலையும் கொடுக்குறீங்க. எதெல்லாம் இது அப்படியாக நீங்க தசம பாகம் கொடுக்கிறது, அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படுகிறது. இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். அதுதான் இயேசுவானவர் சொல்றாரு. இவைகளையும் தசம பாகத்தையும் செலுத்த வேண்டும், நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். டேவிட் ஜெயக்குமாருக்கு அதான் சொல்றாரு. டேவிட் ஜெயக்குமார் நல்லபடியாக தசம பாகம் காணிக்கெல்லாம் கொடுக்குற, நியாயப்பிரமாணத்துக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறியா? முதல்ல எனக்கு தான் செய்தி, அப்புறம் உங்களுக்கு செய்தி. 4வது காரியமா இருக்குது. 5வது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். 5வது காரியம் 25வது வசனத்துல இருக்குது. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறமோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதுதான் அங்க இயேசுவானவர் சொல்ற காரியம். அது மாத்திரம் இல்ல, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தையும் நீ சுத்தமாக்கு. கர்த்தர் இங்க சொல்ற காரியம் வெளிப்புறம் உட்புறம். போஜன பான பாத்திரம்னு சொல்றார். ஒரு பால் பாத்திரம் இருக்குதுன்னு வைங்களேன், வெளியே போட்டு அரப்புத்தூள், விம்மு, சபீனா, சோப்பு போட்டு பளபளன்னு வச்சிருக்கிறோம் பாத்திரம். வெளியே இருக்கிறது நல்லா இருக்கணும்னு சொல்லி, யாராவது பார்த்தா டக்குன்னு இந்த பாத்திரம் தான் வேணும்னு எடுக்கணும், இந்த பாத்திரம் தான் சிறப்பானது. வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்கிறீர்கள், ஆனால் உட்புறத்திலோ அவைகள் எதனால இறம்பி இருக்குதுன்னு சொன்னா, கொள்ளையினாலும் அநீதத்தினாலும். கொள்ளையின்னும் போது தெஃப்ட், அநீதம் சொல்லும் போது அங்க இன்ஜஸ்டிஸ். இது ரெண்டுமே காணப்படுது. கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் உள்ள இருக்குது. பால் பாத்திரத்தை வெளியே நல்லா சுத்தமா வச்சிருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள கொள்ளையும் அநீதமும் தான் இருக்குது. உள்ள சுத்தமா இல்லை. பால் ஊத்தின உடனே கெட்டு போகுது. வெளியே இருக்கிறதுனால பளபளப்பா இருக்கிறதுனால பால் நல்லாவா இருக்குது, ஊத்தின உடனே கெட்டு போயிடுது. இல்ல நம்ம வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை? கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, உள்ள கொள்ளையினாலும் அடுத்தது அநீதத்தினாலும் டேவிட் ஜெயக்குமார் நிரம்பி இருக்கிற, ஆனா வெளியே பார்த்தா எப்படி இருக்கிற? ரொம்ப நல்ல போஜன பான பாத்திரத்தை போல, சுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை போல இருக்கிற. அதனாலதான் அங்க சொல்றாரு, மாயப்பாரராக வேத பாரகரே, பரிசேயரே, உனக்கு ஐயோ! போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், ஆனால் உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்ல, ரொம்ப அதிகமான மேக்கப் காணப்படும். மேக்கப்பை நான் குறை சொல்ல, அவங்களுடைய இஷ்டம். அது உங்களுக்கு கர்த்தர் அதுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா வெறுமையா மேக்கப் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மேக்கப் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். புறங்கான அலங்கரிப்பு மாத்திரம் அல்ல, உள்ளான அலங்கரிப்பான சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அதுதான் பேதுரு சொல்ற காரியம், உள்ளான அலங்கரிப்பு. 5வது காரியமா இருக்குது, அதுதான் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறது மாத்திரம் அல்ல, உட்புறத்தை நீ முதலாவது சுத்தமாக்க. உட்புறம் சுத்தமாகும் போது வெளிப்புறம் தானாவே சுத்திரமாயிடும். இல்லைன்னு சொன்னா உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, கொள்ளையினாலும் அநீதத்தினாலும். என் வாழ்க்கையில கொள்ளைன்னு சொன்னா தெஃப்ட். கொள்ளைனா போய் அங்கேயோ போய் கொள்ளை அடிச்சின்னு வரது இல்லை, பேங்க் கொள்ளை அடிக்கிறது இல்லை, வீடுகளை கொள்ளை அடிக்கிறது இல்லை. மற்றவங்களுடைய பொருள் நம்மகிட்ட எது இருந்தாலும் அது என்னவா இருக்குது? கொள்ளைதான்.
சில நாட்களுக்கு முன்பாக இந்த gift வாங்கும்போது, கிறிஸ்மஸ் gift வாங்கும்போது, அந்த ஓனர் வந்து தப்பா பில் போட்டு குடுத்துட்டார். இத உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். தப்பா பில் போட்டார். அதுல ஒரு பாத்திரம் குறைஞ்சிடுச்சு. அந்த ஒரு பாத்திரமும் சேர்த்து தான் வாங்குனேன். அத அவர் சேர்க்கல. அதுக்கு பிறகு எவ்வளோ gift வாங்குனோமோ, அதுக்கு மட்டும் தான் அவர் போட்டிருந்தார். நான் அத பார்த்தம்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் உள் மனசு சொல்லுது, மனுஷன் தானே, அவர்ட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறோம். இத நீ ஒண்ணும் சொல்லாத, எடுத்துன்னு வந்துரு. எனக்கு உள்ள கேட்கல. ஆவியானவர் உடனே உள்ள பேசினார். கொள்ளையினாலும், அநீதத்தினாலும் நிறைந்திருக்க கூடாது. அந்த ஒரு பொருள் கூட வேண்டாம். நீ அவங்ககிட்ட போய் சொல்லிடு. ஐயா 21 பொருள் வாங்குனேன். 20க்கு தான் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? பில் குடுத்திருக்கிறீங்க. இன்னும் கூட 1 இருக்குது. முதல்ல ஒண்ணு சாம்பிள் ஒண்ணு வாங்கின்னு போனேன், ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த சாம்பிள கூட நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல. அந்த சாம்பிளையும் இதுல சேர்த்துருங்க. அப்ப 21க்கு நீங்க பில் போடணும். 21 இன்டு 300. 20 இன்டு 300 இல்ல. அது போய் சொன்னோன்னா, அந்த ஆளு உடனே அவர் என்ன யோசித்தாரோ தெரியல. ஒரு இந்து மனுஷன். அது நான் உங்களுக்கு கடவுளுக்கு குடுத்ததா இருக்கட்டும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி வந்து சொல்றீங்களே ஐயா! அப்படின்ட்டாரு. அந்த ஒரு பொருளுக்கு காசு குடுக்கறதுக்கு தான் நான் இருந்தேன். ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம், அது உங்களுக்கு நான் குடுத்த இனாமா இருக்கட்டும். நீங்க எடுத்துக்கங்களேன் அத. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. அவருடைய அனுமதியோட நான் அத எடுத்துக்கினேன். கொள்ளை அநீதி, மாயக்காரர்ன்னு சொல்லி சொல்றாரு. ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருப்போம். இந்த நாட்கள் இப்படிப்பட்டவைகளை அலசி ஆராய்கிற நாட்கள் தான். லெந்து நாட்கள்னும் போது வெறுமையா கோயிலுக்கு போயிட்டு ராப்பகல் 40 நாள் பாட்டு பாடிட்டு இயேசுவானவர் சிலுவையில மரணம் அடைந்த நேரத்துல குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல 7 வார்த்தைகளை சிந்திச்சுட்டு வர்றது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட கொள்ளையும் அநீதமும் இருந்ததுன்னு சொன்னா அதை நீக்கப்படுகிற ஒரு நாட்களாக இருக்கணும். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டவர் கடவுள் மட்டும், அந்த கடைக்காரர் மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு சந்தோஷப்பட்டார். அதுதான் முக்கியமான காரியம். நான் கொடுக்க போகும்போது அவர் வேண்டான்னு சொன்னதுதான் அவருக்கு, கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். 5 காரியங்களை பார்த்திருக்கோம். 6வது ஒரு காரியம் 27வது வசனத்துல இருக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் புறம்பே அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டாலும் உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்பும் சகல விதமான அசுத்தங்களும் நிறைந்திருக்கும். நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்றாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த செய்திக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பா இருக்குது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, இதுதான் இந்த செய்திக்கு தலைப்பா கொடுத்திருக்கிறோம். அதுதான் அருமையான என்னுடைய மகன் மிஸ்டர் ரிச்சர்ட் சாலமன் அவர்கள் படித்தாங்க. அதுதான் அவங்க படிச்ச வசனம். அதுதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை தோட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா பல விதமான கல்லறைகள் இருக்கும். சிலது இடிந்து தவிர்ந்து கிடக்கும், சிலது ஒரு சிலுவையை மட்டும் வச்சிருப்பாங்க, சிலது ஒரு ஸ்லாப் மட்டும் போட்டிருப்பாங்க. சில கல்லறைகள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு மானிமெண்டா மாத்தி இருப்பாங்க. தாஜ்மஹால் கூட ஒரு கல்லறை தானுங்க. அது என்ன கோயிலா அது? அதை போய் நம்ம ஜனங்க குறை சொல்ல. அது ஒன் ஆஃப் த மிரக்கிள், ஒன் ஆஃப் த மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இல்லையா? அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஷாஜகான் கட்டினதாக சொல்லப்படுது. ஆனா அது கூட ஒரு கல்லறை தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அதை அருமையா கட்டி அதுக்கு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு இஷ்டமான ஒரு கலரை பூசி அந்த நபருக்கு ஒரு கௌரவம் கொடுத்திருப்பாங்க. மரித்து போன அவங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கு, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ யாருக்கோ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ளாக இருக்கிறதெல்லாம் மரித்து போனவர்களின் எலும்பும் சகல விதமான அசுத்தம், உலர்ந்து போன எலும்புகள். அதே நேரத்துல டிகே ஆகிட்டு இருக்கிற அசுத்தம். அசுத்தம்னு சொல்லும் போது ஃப்ளஷ், டிகேட் ஃப்ளஷ். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் இருக்காது, அது வேற விஷயம். ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம், அதுக்கு பிறகு தேடி பார்த்தா வெறும் எலும்பு மட்டும்தான்.
அதுல சொல்லப்பட்டிருக்குது என்ன சொன்னா, வெளியே பார்த்தா வெள்ளை அடிக்கப்பட்ட கொல்லறை, ஆனா உள்ள பார்த்தா மரித்தவர்களின் எலும்பு. உள்ள பார்த்தா சகல விதமான அசுத்தம், துர்வாட, இல்லைன்னு சொன்னா கெட்ட நாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுது. வெளியே நீங்கள் நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள், ஆனா உள்ள இருக்கும் போது என்ன இருக்குதுன்னு சொன்னா மாயத்தினாலும் நிரம்பி இருக்கிறீர்கள். மாயத்தினால் மாத்திரம் அல்ல, இன்னும் பலவிதமான தவறான காரியங்களினாலும் நீங்க நிரம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அக்கிரமத்தினாலும், அக்கிரமம் போது இனிக்விட்டிஸ், மாயன்னு சொல்லும் போது ஹிப்போக்ரசி, ரெண்டு காரியம். இன்னைக்கு நானும் நீங்களும் வெளியே பார்த்தா நீதிமான்கள் தான். டேவிட் ஜெயக்குமாரை பார்த்தா, உங்களை சொல்ல நான் என்னைய சொல்லிக்கிறேன், வெளியே பார்த்தா நீதிமான்கள் தான், ஆனா உள்ளத்துக்குள்ள மாயம், உள்ளத்துக்குள்ள சகல விதமான அக்கிரமம். இன்னைக்கு நான் இதெல்லாம் இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் சொல்லி தேவன் விரும்புகிறார். இது லெந்து நாட்களின் செய்தியாய் காணப்படுகிறது. இது சும்மா ஏதோ நானும் ஒன்று பேசினங்க லெந்துல, நாங்களும் ஒன்று கொடுத்தோம்ல லென்த் மெசேஜ், அப்படி இல்லை. கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற ஒரு பாரம், எனக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு பாரம். நான் மரிப்பதற்குள்ளாக என் வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு. நான் மரிப்பதற்குள்ளாக என் வாழ்க்கையில மாய்மாலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல தேவன் விரும்புகிறார். நான் மரிப்பதற்கு முன்பாக என்னிடத்துல சகல விதமான அசுத்தமும் அப்படியே காய்ந்து போன எலும்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எந்த அளவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மாத்துங்க. இன்னும் கூட என்கிட்ட சகல விதமான மரித்து போன எலும்புகள் இருக்குதே. வெளியே அடிக்கப்பட்ட கல்லறை தான் இருக்கிறேன், வெளியே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்டேஜ் மேலேயும் நின்றுக்கிறேன், புல்பிட்டை பிடிச்சிக்கிறேன், எல்லாம் பண்றேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறேன். ஆனா உள்ளத்துக்குள்ள ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி? என்னையே நீ ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஆறாவது குறிப்பாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 29வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை நீங்கள் அப்படியாக சிங்காரித்து, நீங்கள் பிரகாரங்களில் எங்கள் பிரகாரங்களில் நீங்கள் இருக்கிறவர்களானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசியின் இரத்த பலிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம். எங்க பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் உண்டாயிருந்தால் தீர்க்கதரிசியின் பலிக்கு நாங்கள் உண்டாயிருக்க மாட்டோம். ஏன் சொன்னா, தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டுறீங்க, அவர்கள் நீதிமான்களின் சமாதிகளை அவர்கள் அப்படியாக சிங்காரிக்கிறார்கள். இதுவும் அதே மாதிரிதான். அது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லப்பட்டிருக்குது, இது தீர்க்கதரிசியின் கல்லறைகள். தீர்க்கதரிசிக்கு நல்ல கல்லறைகள் கட்டுறவங்க உண்டு, நீதிமான்களுக்கு சமாதிகளை சிங்காரிக்கிறவர்கள் உண்டு. மற்றவங்களுக்கு போய் நான் செய்கிறேன், தீர்க்கதரிசி ஐயா அவர் நல்ல ஊழியக்காரரா, அவருக்கு அதை செய்யணும், அவர் நல்ல நீதிமானா, அவருக்கு நல்ல ஒரு சமாதி கட்டணும், இதெல்லாம் செய்றீங்க. ஆனா நாங்க எங்க பிதாவின் நாட்களிலே, எங்கள் முன்னோர்களின் நாட்களிலே நடந்திருந்தா, எங்க முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளையும் பிதாக்களையும் அப்படியாக நீதிமான்களையும் அவர்கள் சமாதி கட்டினார்கள், அவர்கள் கல்லறையில் வைத்தார்கள். நாங்க இருந்தா அதெல்லாம் செய்திருக்க மாட்டோம், நாங்க வேற விதம். ஆனா இதுல 31வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுறாங்க, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறாங்க. ஊழியக்காரருக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள். செத்து போன பிறகு கல்லறை கட்டுறது பெருசு இல்லை, உயிரோடு இருக்கும்படியாக அவர்களுக்கு கவனப்படுகிறது. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு செய்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானுக்கு செய்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம். எந்த ஊழியக்காரனாவது கொலை செய்வதற்கு, இல்லைன்னா அவன் வாழ்க்கை ஊழியம் அழிவதற்கு காரணமா இருந்திருக்கிறோமா? சிலர் ஊழியக்காரருக்கு விரோதமா இஷ்டத்துக்கு பேசுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவாங்க, நீதிமான்களுக்கு விரோதமா பேசுவாங்க.
இங்க சொல்லப்பட்டிருக்குது, நாங்க எங்க பிதாக்கள் நாட்கள்ல வாழ்ந்திருந்தோமானால், எங்க பிதாக்கள் பண்ண தப்பு என்னன்னா, அங்க தீர்க்கதரிசியுடைய இரத்த பழிக்கு அவர்கள் ஆளானார்கள். ஆனா நாங்க எங்க பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் வாழ்ந்திருந்தோமானால், நாங்கள் இந்த இரத்த பழிக்கு நீங்களா இருப்போம். ஆனால் அதுல 31வது வசனத்துல, நீங்க இரத்த பழிக்கு வீங்களாங்க இருப்பீங்க, ஆனா நீங்க தான் அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த புத்திரராய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த சன்ஸ் who killed the prophets. அதான் அங்க சொல்றாரு. ஊழியக்காரன் மரிச்சு போறதுக்கோ, இல்ல ஊழியக்காரன் ஊழியத்தை விட்டு விடுவதற்கோ, ஊழியக்காரன் மனஸ்தாபப்படுவதற்கோ நானும் நீங்களும் என்னைக்காவது இருந்திருக்கிறோமா? 7 விதமான குற்றச்சாட்டுகளை கர்த்தர் வைக்கிறதை பார்க்கிறோம். சம்மரி பார்க்கலாம். இங்க முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது 23வது அதிகாரம் 13வது வசனம், பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். 2வது 23:14, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள். 3வது 23:15, இரட்டிப்பான நரகத்தின் புத்திரனாக மகனாக மாற்றுகிறீர்கள். 4வது 23:23, நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டீர்கள், இரக்கம், நீதி, விசுவாசம் இவைகளை விட்டுவிட்டீர்கள். 5வது சொல்லப்பட்டிருக்கிறது 23:25, கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். 6வது சொல்லப்பட்டிருக்கிறது 23:27, மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக காணப்படுகிறீர்கள். கடைசியாக சொல்லப்படுகிறது 23:29, இந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்த புத்திரருக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பிரியமானவர்களே? இதுலேருந்து நாட்கள்ல இதை தான் நானும் நீங்களும் காணப்படணும் சொல்லி விரும்புகிறோம். பரலோகத்தை பூட்டி போட முடியாது, வீடுகளை பட்சித்து போட முடியாது, தசம பாகம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கைவிட முடியாது, ஜனங்களை இரட்டிப்பான நரகத்தின் பாதாளத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு போக முடியாது, கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை தீர்க்கதரிசிகள் இல்லைன்னா ஊழியக்காரர் அவர்கள் வேதனைப்படுவதற்கு நானும் நீங்களும் காரணமா இருக்க முடியாது. இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. மாயக்காரராகிய பரிசேயரே, வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எதுலையாவது இருந்தோம்னா இந்த வசனங்கள் நம்மை திருத்தட்டும். மீண்டுமா சொல்றேன், இது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, ஒரு சீஷன் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு போதகரோ ஒரு மேய்ப்பரோ சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, இது பிரதான அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, இது சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தையா இருக்கு. இந்த அடிப்படையில் செக்லிஸ்ட்ல நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். எதெல்லாம் மாற்றணுமோ, இந்த 7 குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா, மாயக்காரரேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்ல, இந்த 7 குற்றச்சாட்டுகள்ல எதுல இருந்தாலும் நானும் நீங்களும் கொஞ்சம் மாறிக்கும். நம்மை மாற்றுகிற நாட்களாக இந்த லெந்து நாட்கள் அமையட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவானவர் ஆண்டவரே மாயக்காரருக்கும் பிரதான ஆசாரியருக்கும் பரிசேயருக்கும் 7 குற்றச்சாட்டுகளை வைத்தீர் நீர் வாழ்ந்த காலத்தில். இது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கும் பொருந்தும், எங்களுக்கும் பொருந்தும். நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபைத்தார் ஆண்டவரே. இந்த நேரத்தில் முக்கியமாக சுபாஷன் ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அடின்னு சொல்லும் போது கைகளில் அடி, கால்களில் அடி, இடுப்பு பகுதியில் ஒரு வேதனை, உடம்பெல்லாம் வலிக்குது. கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. அந்த வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை உங்க வேதனைகளை மாற்றுது. குமரகுரு, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, மேரி சுப்பானந்தராஜ், உங்க ஹஸ்பண்ட் பேர் சுப்பானந்தராஜ், உங்க பேர் மேரி. கர்த்தர் மேரியை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. சில வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிங்க, அது எல்லாம் வீணாக போச்சு. நீங்கள் ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள், கர்த்தர் இன்னைக்கு அந்த பணத்தை உங்கள் கணவனார் மூலியமாக ஒரு ஜாப்ல இருந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். நீங்கள் விரும்பின பொருட்களை வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு தான் வாங்குவீங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுலோச்சனாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலில் எதுனாலன்னு தெரியல, ஒரு பெரிய பேண்டேஜ் இருக்குது, மாவுக்கட்டு, காலை கீழவே ஊன முடியாத படிக்கு இருக்கு. கர்த்தர் காலில் இருக்கிற வேதனைகளை மாற்றுகிறார்.
அடுத்த தடவை நீங்க போகும்போது கால் நல்லா ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேண்டேஜை எடுத்து விட்டுருவாங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஸ்தோத்திரம்னு ஒரு பேரை பார்க்கிறேன். உங்க பேர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பேரை 2வது தடவை கூப்பிடுறத நான் பார்க்கிறேன். ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி உங்க பேரை ஸ்தோத்திரம்னு சொல்லி கூப்பிட்டாரு, பிரைஸ். ஆனா உங்க தமிழ் பேர் தான் வச்சிருக்கிறாங்க உங்க வீட்டுல, ஸ்தோத்திரம்னு சொல்லி. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறாராமா. நிறைய ஸ்தோத்திரங்களை தேவனுக்காக செலுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. கில்பர்ட் பிலிப்னு ஒரு பேரை பார்க்கிறேன். அது பேர் எனக்கு முன்னாடி ரொம்ப பிரைட்டா காணப்படுது. கில்பர்ட் பிலிப். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாசல்கள் திறக்கும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிசினஸ்ல கர்த்தர் உன்னை எடுத்துன்னு போய் பயன்படுத்துவார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சிந்தனையில ஒரு கட்டோடு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறேன். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நமக்கு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், ஊழியக்காரனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை பேசிட்டோம், எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுனீங்க, அடுத்த நாள்ல இருந்து அந்த சிந்தனையின் கட்டு காணப்படுது. இன்னைக்கு தேவாவியான சொல்ற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த கட்டுகள்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடு, 2 நாட்கள்ல தானே இருக்கிற, நீ ஒரு ஆவிக்குரிய மகன். எனக்கு கர்த்தரை தெரியாது, கர்த்தர் ஊழியக்காரரை பத்தி தெரியாதுன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. உனக்கு கர்த்தரை நல்லா தெரியும், ஊழியக்காரரையும் நல்லா தெரியும். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இல்லாதவங்க, யாரை பத்தி பேசினா என்ன ஆகுன்றது உனக்கு நல்லா தெரியும். ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் அந்த கட்டை விடுதலை தரார். நீ செத்து போனோன்னு ஏதோ ஒரு ஆவி உன்கிட்ட பேசு, அதுல இருந்து ஒரு விடுதலை வருது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை இயேசுவானவர் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்ற இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கவங்க ஜாய்சிங் சித்தப்பா அவங்க, ரமணி ஜாய்சிங் சித்தி அவர்கள், ஜீவா டேவிட் அவங்க மகன் ஃபர்ஸ்ட் பையன், வியூலா டேவிட் அவங்க மருமகா, அதே நேரத்தில் அவங்க பேரன் சாம் ஜாஷ்வா, அதே நேரத்தில் அவங்களுடைய 2வது மகன் லெனின். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில நிறைவாக இருக்கட்டும். சித்தப்பா எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, திருவத்தியூர் கூட்டம் எல்லாத்துக்கும் அவங்க வருவாங்க. வந்து ஒரு எப்போதும் ஒரு பெரிய காணிக்கை தேவனுக்காக இயேசுவானவருக்காக கொடுத்துட்டு போவாங்க. அதை நாங்கள் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு அவங்க பேரில் யூடியூப்பாக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். இப்படிப்பட்டவங்க கொடுக்குற உதார்த்துவமான ஆசீர்வதிக்கப்பட்ட காணிக்கை நிமித்தமாக தான் இன்னைக்கு இந்த ஊழியங்கள், குறிப்பாக யூடியூப் ஊழியங்கள் 5 வருஷமாக கர்த்தர் நடத்த கிருபை வைத்தார். எனக்கு வேற வருமானம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கறத வச்சு தான் அதை நடத்துகிறோம். கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பார்க்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக, கமெண்ட்ஸ் போடுறவங்களே ஆசீர்வதிப்பாராக, லைக் பண்ணி ஷேர் பண்ணுறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூபுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்குறாங்களோ, எம்பிடிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களோ, கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து நாட்களை நல்லா பயன்படுத்துங்க. எனக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கட்டும். நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கக்கூடாது. உள்ள எலும்புகளும் அசுத்தங்களும் இருந்து பிரயோஜனம் இல்லை, கொள்ளையும் அநீதியும் இருந்து பிரயோஜனம் இல்லை, மாய்மாலமும் உள்ள வந்து இனிக்விட்டிஸ் அது இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் மாறணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நாட்களாக இந்த நாட்கள் அமையட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலி மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah.